ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுகிற ஒரு வார்த்தை கூடுமானால் என்கிற ஒரு பதம் போட்டிருக்குது. இன்றைக்கி எல்லா மனுஷர்கிட்டையும் நம்மால் சமாதானமாக இருக்க முடியுமா என்றால் முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூடுமானால் நீ சமாதானமாக இரு அப்படின்னு சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா, இப்படி பேசுகிறவகிட்ட எப்படி இருக்க முடியும், இப்படி பண்ணுறவட்ட எப்படி இருக்க முடியும், இப்படி ஏசினவங்கிட்ட எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உலகம் உங்களை பகைக்கும், உலகத்துக்கு உரியவர்களால் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், உலகத்துக்கு உரியவர்களால் உங்கள் மேலே கசப்பும் எரிச்சலும் வரதான் செய்யும். ஆனால் நீ அன்பாரு, நீ சமாதானமாக இருக்கணும். அதாவது வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது நீ மூஞ்ச திருப்பிட்டு போகக்கூடாது, முகத்தை வெட்டிட்டு போயிடக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. இது ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியம். ஏன்னா அடுத்த வசனம் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறது. பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன். நீ சமாதானமாக இருந்தாலே போதும். உனக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை எந்தெந்த இடங்களிலே எப்படி எப்படி நொறுக்கணும், உடைக்கணும், முறிக்கணும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுவேன். அதுக்காக நீ ஒரு முயற்சியும் பண்ணாண்டாம். நீ உன் அன்பை மட்டும் காட்டு, நீ சமாதானமாக மட்டும் இரு. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்களும் எங்களால் ஆன மட்டும் நாங்கள் சமாதானமாக இருக்கக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே அப்படிங்கிற சிந்தையோடு நம்ம செயல்படுவோம். நல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நாங்கள் சமாதானமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். சில நேரங்களிலே சிலருடைய குற்றங்களையும் தவறுகளையும் பார்த்தால் அவர்களை நேசிக்க முடியல தான். ஆனாலும் நீர் விரும்புகிறபடி நாங்கள் நேசிக்கின்ற உள்ளங்களை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.